எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட தான் நான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறேன். ஏன்னா தான் உங்கள் கிரில் குமார். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு மெக்டியோட ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா மெக்டியோட ஒரு வெஜ் ரெசிபி? கண்டிப்பாக இந்த ரெசிபி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச ரெசிபி. பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் போனோடனே நம்ம மெக்டியில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற முதல் டிஷ் அதாக தான் இருக்கும். எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் உண்மையிலேயே ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக அதை தான் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே கிரில்லில் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்னடா வெஜ்ஜஸ்னால் அது ஃப்ரைலடா பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஃப்ரை பண்ணுவாங்க தான், ஆனால் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன், கிரில் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி வருதுன்றதை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்திருக்க புதுசாக வந்துருக்க நம்ம மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது மேலே இருக்க பெல் பட்டன் டிங்குன்னு தட்டி அது பக்கத்தில் மேலே இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் புதுசாக ட்ரை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கையும் ஒரு ஷேரையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பொட்டேட்டோ 4 எடுத்திருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும், மண்ணாக இருக்கும். ஸோ நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்தமாரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்தமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. நம்ம இதை எப்படி வேக வைக்க போகிறோன்றத பார்க்கலாம். சால்ட்டு சேர்த்தாச்சு. இதை நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு என்ன பண்ணுறீங்க, இந்தமாரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் நல்லா அந்த பூண்டுக்குள்ளே ஆயில் இறங்குற மாரி வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த உருளைக்கிழங்கை சென்டர் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஃபோல்ட் பண்ணி ஃபாயில் பேப்பரில் வச்சு அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு எப்படி வேக வைக்க போகிறோம், என்னடா தண்ணி எதுவுமே இல்லாமல் வேக வைக்க போறியான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2வது அதில் தண்ணி விடும். 3வது வாழை இலையில் வச்சு சுற்றிருக்கேன். அதுக்கு மேலே தான் ஃபாயில் பேப்பர் சுற்றிருக்கேன். அந்த வாழை இலையில் இருக்கிற தண்ணியே அந்த பொட்டேட்டோ வந்து கன்சியூம் பண்ணி வேக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை. 2வது பூண்டையும் அதேமாரி ஆயில் போட்டு ஃபாயில் பேப்பரில் சுற்றி வச்சுருக்கேன். பட்டரை வந்து நான் உருக்க போகிறேன் சைடில் வச்சு. இது 3 தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சோம். எப்படி வேக வச்சோன்னா அந்த வாழை இலையில் கட்டி அதை வச்சு வேக வச்சோம். ஏன்னா அந்த வாழை இலையில் இருக்க தண்ணியை வந்து அது கன்சியூம் பண்ணி வேகணுன்ட்டு
சொன்ன மாதிரியே அது வெந்துருச்சு. ஏன்னா அந்த வாசனை நல்லா வருது, வெளியில் நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நல்லா புகை வருது. உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம ஓரம் வச்சுருவோம். பூண்டு பூண்டோட அந்த வாசனையும் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் கையிலேயே அதை மசிச்சுக்கோங்க. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு மசிக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. நம்ம கொஞ்சம் உருக்கி வச்ச அந்த பட்டரோட இதை போட்டுடலாம். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஹெர்ப்ஸ் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாகவும் இது சீசனிங் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து திருப்பி வந்து நெருப்பில் வைக்கும் போது இந்த கிண்ணத்தோட இதுலேருந்து கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் வரும். இதை எடுத்து தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வேக வச்சுட்டோம். தண்ணியே இல்லாமல் வாழை இலை வச்சு அதில் இருக்க தண்ணியை வச்சு இதை வேக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து க்ரில் பண்ண போகிறோம். இதுக்கான அந்த மேலே தட வேண்டிய அந்த சாஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க இதை நம்ம எப்படி க்ரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெக்டியோவோட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ தர போகிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஜுனூனா நான் ஒரு 60% அவங்களோட குவாலிட்டியை ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு அது எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க போயிட்டு வெஜ்ஜஸை எடுத்துருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் அருமையாக வந்திருக்கு. மெக்டி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண வேண்டியது இன்னும் லிட்டில் பீட் இருக்குது. என்னென்னா அது வந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட் இப்போது இது மேலே ஆட் பண்ணி நான் சாப்பிட போகிறேன்றதா பாருங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் பெப்பர். பொட்டேட்டோவில் அந்த பெப்பர் போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பெப்பர், இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஹெர்ப்ஸ். போடும் போதே அப்படி ஒரு வாசனை வருது, செம்மையாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூக்காக ரெடியாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெப்ஸும் போட்டாச்சு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஓகே, வாங்க இப்போ இதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு என்ன எப்படி வந்திருக்கு, நம்ம அந்த மெக்டொனால்டோட டேஸ்ட்டை ரீச் பண்ணியிருக்கோமா இல்லையா என்றதை நான் சொல்கிறேன், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு நிமிஷம், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அந்த பட்டரில் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கியிருக்கு அந்த பொட்டேட்டோவில். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே அருமையாக இருக்குது. ஒரு சின்ன குறை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பர்ஃபெக்டாக அந்த ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. சின்ன ஒரு குறை என்னென்னா சால்ட்டு லிட்டில் பிட் ஆட் பண்ணியிருக்கணும். அது மட்டும்தான் கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சான்ஸில் அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பா வாவ், முதல் சாப்பிட்டதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம மேக்னேட் பண்ணதில் தான் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ இது சூப்பராக இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸு, அந்த பெப்பர், இதெல்லாம் அப்படியே மேக்னெட் ஆகி அந்த வாய்க்குள்ள அந்த ஜூஸினஸ், அந்த மாவாக, அந்த பொட்டேட்டோ வந்து அந்த மாவாக போகுது. அது எப்படி சொல்கிறதுனே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரெண்டு பக்கம் நல்ல கிரில்லாக இருக்குது, அவ்வளோ ரோஸ்டடாக சூப்பராக இருக்குது. மெக்டொனால்டில் போய் தான் இனிமேல் பொட்டேட்டோ வெஜ் சாப்பிட்ணுன்றதை மறந்துடலாம். வீட்டிலையே நம்மளே செஞ்சு சுத்தமாக தரமாக செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. தண்ணி வச்சுலாம் நான் வேக வைக்கல, ரொம்ப சிம்பிளாக வாழை இலையில் கட்டி வேக வச்சு அதுக்கப்புறம் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தரமாக வந்திருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல இந்தளவுக்கு இவ்வளோ சுவையாக வரும்னுட்டு. அவ்வளோ நல்லா வந்திருக்கு. வயசானவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கையும் ஒரு ஷேரையும் தட்டி விடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருக்க நண்பர்கள்லாம் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுமாரி நான் போடுற க்ரியேட்டிவான வீடியோஸ், எல்லாமே ட்ரை பண்ணுற எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.